உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ பாட்டிக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் விஜய் கூடவே இருந்து அவரை ரெக்கவர் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு ஹோப்போடு அதுக்கப்புறமா ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கோலாகலமாக நம்மளுடைய ஹீரோயின்கான அந்த வளகாப்பு நடக்க போகுது. ஸோ அதுக்குமே வந்துட்டு எல்லாரோட சம்மதத்தோடு தான் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால ஸோ ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாட்டியோட கண்டிஷன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாரதாம்மா கிட்ட வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொன்னதுனால அவங்க பார்க்குறதுக்காக பாட்டியும் சாரதாமாவும் வராங்க. கங்காவால் வர முடியல அப்படிங்கிறனால அவங்க வீட்டிலே இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பாட்டியெல்லாம் பார்த்துட்டு அவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தாத்தா சொல்லிடுறாரு, இந்த மாதிரி பாட்டி ஆசைப்படுறாமா சாரதா, அதனால் இப்போவே வந்துட்டு இன்னும் 5வது மாதம் முடியல, அதனால் அந்த வளகாப்பை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கய்யா, அதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் சொல்லிடுறாங்க. அதனால் ஒரு நல்ல தேதி பார்த்து முகூர்த்த தேதியும் குறிச்சிடுறாங்க. ஸோ இந்த தேதியில் நம்ம பண்ணிடலாம், நாங்கள் எங்கள் சைடில் எல்லாருக்கும் சொல்லிடுறோமா, உங்கள் சைட்லேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கங்கய்யா, எங்கள் சைடில் இருந்துன்னா கொடைக்கானல்லேருந்து அவ்வளோ தூரம் யாரும் வரமாட்டாங்க, வேணா ஒரு 30-40 பேர் எங்கள் சைட்லேருந்து வருவாங்க, அவ்வளோதான், ரொம்பலாம் அதிகமாக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா சாரதா, அப்படியே பண்ணிடலாம், யார் யாருக்கு சொல்லணுமோ சொல்லிடுமா, நாங்களும் எங்கள் சைடில் என்ன வேலை ஆகணுமோ அதை நாங்கள் பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா காவேரிக்கு என்ன தோணுது அப்படின்னா, அம்மா வந்துட்டு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுமே, பைசாலாம் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரூமில் ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. விஜய் போயிட்டு கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கா, திரும்பவும் ஏதாவது எக்ஸ்ட்ரீம் மோடுக்கு போயிட்டே என்ன யோசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க, இப்போ வளகாப்பு வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, இப்போ தான் கங்காக்காக்கே வேறு செஞ்சு முடிச்சிருக்காங்க, நிறைய செலவு இருக்குல்லங்க, அதான் அம்மா என்ன பண்ண போதும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன், அதான் அப்பளம் கொடுத்த இடத்துலலாம் அந்த அவங்கக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கேங்க, அவங்களும் ரொம்ப நாள் ஆகும்னு சொல்கிறாங்க, இப்போதைக்கு யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல, அதாங்க யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம், நீயும் கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க, உனக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நல்லபடியாக நடக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா வந்து கூப்பிட்றாரு, விஜய், காவேரி ஒரு நிமிஷம் வரீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி, 2 பேரும் வெளியே வந்துட்டு சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கீழே ஒரு நிமிஷம் வரீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன் தாத்தா, என்னாச்சு, பாட்டி முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, பாட்டி ஓகே தான், பாட்டி உட்காந்துருக்காங்க, ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க, நான் அந்த புடவைக்காரங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன்ப்பா, அங்கே ஜவுளி கடையிலேருந்து வந்திருக்காங்க, காவேரிக்கு என்ன புடவை பிடிக்குதோ வந்து பார்த்து எடுத்துக்கிட்டும்பா அப்படிங்கிறாங்க. தாத்தா, எதுக்கு தாத்தா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இருக்கட்டும், கல்யாணத்துக்கும் எதுவும் ஒழுங்காக பண்ணலைல்ல, இப்போ வந்து நீ எடுத்துக்கோமா, இன்னும் 2 வாரம் டைம் இருக்குல்ல, நம்ம அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம், நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வந்து பார்க்கும்போது சாரீஸ் எல்லாமே, பட்டு சாரி எல்லாமே அழகழகாக இருக்குது, இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு காவேரி வந்துட்டு, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி விஜய் கிட்டே சொல்கிறாங்க. உனக்கு என்ன சாரீ பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு சாரியும் எடுத்துக்கிறாங்க. அடுத்ததாக கொஞ்சம் நேரம் கழித்து நகை கடையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ வீட்டுக்கே எல்லா ஜுவல்ஸையுமே கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்துட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க, எதுக்கு தாத்தா இதெல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தாத்தா, ஒன்றும் வேணாம் தாத்தா, என்கிட்ட இருக்கதே நான் போட்டுக்கிறேனே அப்படிங்கிறாங்க. இருக்கட்டுமா காவேரி, நீ பார்த்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ, ரேட் இவ்வளோ இருக்கா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, சாரிக்கு சொன்ன மாதிரி உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு. விஜய் வந்துட்டு, எதுக்கு தாத்தா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, இருக்கட்டும், நம்ம வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் என்ன சும்மா பண்ணிகிட்டு இருக்க போகிறோம், லைஃப்பில் ஒரு டைம் பண்ணுறதுப்பா, அதனால் காவேரிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னங்க தாத்தா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, தாத்தா அப்படி தான் காவேரி, சரி வா, உனக்கு பிடிச்சதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்குறாங்க. ஸோ பட் காவேரிக்கு அங்கே இருக்க டிசைன்ஸ் எதுவுமே பிடிக்கல. ஒன்று அவங்க சொல்கிறாங்க, வேண்டாங்க, இதெல்லாம் ரொம்பவும் இதாக இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க, ரெகுலராலாம் இதை யூஸ் பண்ண முடியாது, அதனால் எனக்கு இந்த மாதிரி இது எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜய் அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் ஏதோ பேசுகிறாரு. அதுக்கப்புறமா அவங்களாம் எடுத்து போயிடுறாங்க, ஜுவல்ஸ் எதுவுமே வாங்கலை. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து விஜய் வந்துட்டு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் காவேரி, நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு, பாட்டி ஓகே தான் கீழே இருக்காங்க, நீ போயிட்டு அங்கே பாட்டிக்கிட்டே எதுவும் உட்காந்துட்டு இருக்க வேணாம், நீயும் ரெஸ்ட் எடுக்கணும்ல இந்த டைமில், டேப்லெட்லாம் எடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. போட்டுட்டேங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு, நான் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்து நிவனும் வராரு. வாங்க நிவன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வரேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் வர சொன்னேன் நிவனை, கொஞ்சம் வேலை இருக்குது, நாங்கள் 2 பேருமே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ போயிட்டு நேராக வந்துட்டு சாரதாம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு, வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா, டேப்லெட் போட்டாலா, அதை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நாங்கள் மட்டும் வந்தோம், கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரதாம்மா கூப்பிட்டு விஜய் வந்துட்டு கையில் வந்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட் கொடுக்குறாரு. எதுக்கு தம்பி இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லை வச்சுக்கோங்க, இப்போ நிறைய செலவு இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் தம்பி, அதெல்லாம் தப்பாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இது, நம்ம பண்ணுறது, நீங்கள் பண்ணுறதை பண்ணணும்ல, இப்போ தான் வேறு ஏற்கனவே இவ்வளோ செலவு முடிஞ்சு
முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு வளகாப்பு பண்ணதில். அதனால் நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நீங்களே பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், இது நான் கொடுத்தேன்னு சொல்லி காவேரிக்கு கூட தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, காவேரிக்கு தெரிஞ்சால் ரொம்ப என்ன சத்தம் போடுவா தம்பி, வேண்டாம் தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, நான் சொல்கிறத கேளுங்க, இது உங்கள் கையில் இருக்கட்டும், உங்கள் மனசுக்கு நிறைவாக நீங்கள் என்னென்னலாம் வாங்கணும்னு தோணுதோ அதெல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்றாரு. ஸோ சாரதாம்மா என்ன சொல்லிடுறாங்க, இல்லை தம்பி இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதை தான் சொல்லி உங்கள் சித்தியும் பாட்டியும் வந்து பேசுனாங்க, பணக்கார பையங்கிறனால அவன் காசுக்கு வந்துட்டு அப்படி பண்ண பார்க்குறீங்களா அப்படிலாம் வந்துட்டு அவங்க பேசுனாங்க தம்பி, இது தப்பாக போயிடும், இல்லை தம்பி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, நீங்கள் பணம் வாங்க மாட்டிங்களா, சரி இப்போ என்னென்னலாம் வளகாப்புக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுங்க அத்தை, நான் என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையுமே நான் வாங்கி உங்களுக்கு நாள் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கிடுறேன், மறுநாள் வரும்போது நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சரியா அப்படிங்கிறாங்க. அப்போவுமே ஒரு மாதிரி சங்கடமாக நிற்கிறாங்க சாரதாம்மா. அத்தை ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம பண்ணுறது தானே, அப்போ இவ்வளோ இதுதான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டதா, நான் சொல்கிறத கேட்க மாட்டிங்களா, அப்போ என்ன நீங்கள் இந்த வீட்டில் பையனாக ஏற்றுக்கல அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அச்சோ அப்படிலாம் இல்லை தம்பி, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் இல்லை கேளுங்க அத்தை, நான் தானே இப்போ இந்த குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அச்சோ அப்படிலாம் இல்லை தம்பி, நீங்களும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தானே அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாமே ஒரு லிஸ்ட்டு போட்டு என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எல்லாமே கிஃப்ட் பேக் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன், நாளே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் எல்லாமே, நீங்கள் அதை மறுநாள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிடுறாரு. ஸோ அவங்க என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு போட்டதில் வந்துட்டு சங்கு அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன அது சங்குன்னு எழுதியிருக்கீங்க, எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது குழந்தைக்கு உரமருந்து ஊற்றுறதுக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ ஓகே ஓகே, அது வாங்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, அது வந்து நம்ம நகை கடையில் தான் கொடுக்கணும், இதெல்லாம் நான் வாங்கிடுறேன், இந்த ஜாமான் குழந்தைக்கு உண்டானது வாங்குறது எல்லாத்துக்குமே நான் காசு கொடுத்துட்றேன்ப்பா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க தான், இப்போ நாங்கள் ஜுவல் ஷாப்புக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம், ஜுவல்லரிக்கு அங்கேயே நாங்கள் கொடுத்துட்றோம், என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது குழந்தைக்கு தேவையானது அந்த அருணாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு சாரதாம்மா முறையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கு கூட எல்லாமே வந்துட்டு வெளியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறது எல்லாத்தையுமே அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, நான் போய் அங்கே ஆர்டர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த கங்காக்கு உடனே ஏன் வளகாப்பு பண்ணதுக்கு வந்துட்டு ஏன் குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் வாங்கலையே அப்படிங்கிற அவங்க கடுப்பு இருக்குது. ஸோ அந்த கடுப்பு இருந்தாலும் அவங்க சும்மாவாக இருப்பாங்க, கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னம்மா நீ நினச்சிட்டு இருக்க, என் குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் நீ வளகாப்புக்கு வாங்கலையே, என் புருஷனாக பார்த்து தான், அதுவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்துட்டு நான் கேட்டேனேங்கிறக்காக அந்த ஒட்டியானத்தை வாங்கிட்டு வந்தார், நீ என்னம்மா எனக்கு செஞ்ச அப்படிங்கிறாங்க. கங்கா நீ பேசுறது தப்பு, நீ எல்லாமே வந்துட்டு இப்போ அந்த தம்பி பண்ணுறேன்னு சொல்லி வந்து தானே நீ கேட்குது, நானா பண்ணுறேன்னு சொன்னேன்னா, சரி செய்கிறோமே, செய்கிறதையும் செய்கிறோம், நல்லா செஞ்சிடறோன்னு சொல்லிட்டு தான் சரி மற்ற செலவு இப்போ கம்மியாகுது இல்லை, அந்த நான் செய்ய வேண்டிய காசில் இதை வாங்கி அவளுக்கு கொடுத்துர்லான்னு நினச்சேன், இதில் என்னடி தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, காவேரிக்கு செய்கிறதுனா உனக்கு எந்த எதுவுமே தப்பாக தெரியாது, எதாவது கேட்டேன்னா நான் தான் உனக்கு கெட்டவா இல்லை, அப்போ நான் இந்த வீட்டில் பிறக்கலையா, என் குழந்தை இங்கே வரப்போகுது அப்படின்னா அப்போ நீ என் குழந்தைக்கும் தானேமா செய்யணும், ஏம்மா நீ பெத்த பிள்ளைங்களே இப்படி பாரபட்சம் பார்க்குற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கங்கா நீ யோசிக்கிறது எல்லாமே தப்புடி, பெரிய மனசாக முதல்ல இருந்து பழகு, இந்த மாதிரி நீ பேசுகிறதுனால தாண்டி உனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிடுறாங்க. அவள் அப்படி தாண்டி ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பா, விட்ரி உனக்கு செய்கிறதையும் கண்டிப்பாக நாங்கள் செய்வோண்டி, நீ தேவையில்லாமல் பேசிட்டு புலம்பிட்டு இருக்காதடி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எல்லாமே கரெக்டான டைமில் செய்யணும், இப்போ எனக்கு அப்போ செய்யாமல் விட்டுட்டீங்க, இப்போ அவளுக்கு மட்டும் வளகாப்புக்கு எல்லாமே செய்கிறீங்கன்னா அப்போ நான் கேட்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ உடனே கங்கா போயிட்டு யமுனாக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுக்கா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருடி இந்த அம்மா என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்குன்னு அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா என்ன பண்ணுது அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நிவனும் விஜய் வந்தாங்கடி, அவர் வந்து செலவுக்கு எல்லாமே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கையில் காசு கொடுத்தாரு, வாங்க மாட்டேன்னு சொல்லிருச்சு, சரி என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் எல்லாமே வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்டி. உடனே அம்மா வந்துட்டு குழந்தைக்கு வெள்ளியில் சங்கு, வெள்ளியில் அருணா, அது இதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை பெருசாக்கிக்கிட்டே போகுதுடி. உடனே அவரும் நான் நகை கடைக்கு தான் போகிறேன், நான் போய் அங்கே ஆர்டர் கொடுத்துட்றேன் அத்தை, நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிட்டாரு, கூடவே உன் புருஷனும் தான் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. நிவின் வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் விஜய் நிவினும் தான் சேர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நிவின் போயிருக்காருன்னா அப்போ நிவின் ஏதாவது வாங்க போகிறாரோ அப்படிங்கிறாங்க. செஞ்சாலும் செய்வாரடி உன் புருஷன், ஏன்னா நடக்க போகிற வளகாப்பு காவேரிக்கு இல்லை, அதனால கண்டிப்பாக பண்ணாலும் பண்ணுவாங்க, நீ பார்த்து உஷாராக இருந்து கொடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வளகாப்பு நாளும் வந்துடுது. ஸோ அதற்கு வந்து எல்லா சீரையுமே வந்துட்டு சாரதாமா ரொம்பவும் பிரம்மாண்டமாக அவங்களால முடிஞ்சது என்னென்ன எக்ஸ்ட்ராலாம் வாங்கணுமோ விஜய் கொடுத்தது இல்லாமல் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராவாக நிறைய எடுத்துகிட்டு வந்து இறக்குறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டி வந்துட்டு சீர் வருது அப்படின்னு சொல்லும் போதுமே காவேரி வேகமாக எழுந்து ஓடுறாங்க. அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி இருந்துட்டு ஆமாம் என்னத்தை கொண்டு வந்துட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அஜயோட அம்மாவும் ஒரு மாதிரி இலக்காரமாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்தா சீர் வந்து பிரம்மாண்டமாக கொண்டுட்டு வந்து அவங்க இறக்குறாங்க. அம்மா பாருமா இவ்வளோ சீர் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல, இவ்வளோ கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ விஜய் வந்துட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு நிவின் கிட்ட. என்ன நிவின் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வந்துட்டு இருக்கேன் விஜய், இங்கே தான் இருக்கேன், முடிஞ்சு இந்த வந்துடுறேன் அப்படின்னு மட்டும் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இது காவேரிக்கு வந்துட்டு இவங்க போய் ஜுவல்ல ஆர்டர் கொடுத்ததா இருக்கட்டும், சாரதாமா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணதாக இருக்கட்டும், எதுவுமே அவங்களுக்கு தெரியலை. ஸோ வளகாப்பும் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டைம் கரெக்டாக நிவினும் வந்துடுறாரு. யமுனா கங்கா எல்லாருமே அங்கே அசம்பிளாக இருக்காங்க. ஸோ வரவர் கையில் ஜுவல் பாக்ஸோடய வராரு. இதை பார்த்த உடனே கங்கா என்ன சொல்லிடுறாங்க, அங்கே பாருடி உன் புருஷன் கையில் நகை டப்பா இருக்குடி, அப்போ ஏதோ காவேரிக்கு அவர் தாண்டி வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் ஸ்க்ரூ கொடுத்துட்றாங்க. இதை பார்த்தோன்னே யமுனாக்கு ரொம்பவும் கடுப்பாயிருது. இது வரைக்கும் எனக்கு ஒரு கிராம்லையாவது ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாரா, பாருக்கா எவ்வளோ பெரிய ஜுவல் பாக்ஸு, என்ன தான் இருக்கும்னு தெரியல, இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து நிவின் வரும்போதுமே இவங்க போயிட்டு, என்னங்க கையில் ஜுவல் பாக்ஸோட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிறாங்க. காவேரிக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. காவேரிக்கு இவ்வளோ பெரிய ஜுவல் வாங்கியிருக்கீங்க, எனக்கு இது வரைக்கும் ஒன்றாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு சரியான கோவம் வந்துடுது. என்ன ஏதுன்னு உண்மை தெரியாமல் இப்படியே இவ இஷ்டத்துக்கு பேசி தானே நம்மளை இப்படி கடுப்பாக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் காவேரிக்கு இவ்வளோலாம் செய்வீங்க, நான் இதெல்லாம் எதுவுமே கேட்கக்கூடாதா, அவளுக்கு எதுக்கு நீங்கள் செய்யணும், விஜய் தானே செய்யணும், இதெல்லாம் நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பார் இது விஜய் செய்கிறாரு, இல்லை நான் செய்கிறேன், இதை பற்றி உனக்கு என்ன கவலை, எனக்கு பிடிச்சிருந்தா நான் செய்வேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேராக போயிடுறாரு. போயிட்டு விஜய் கிட்ட, இந்தாங்க பிரதர் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. ஸோ ஆர்டர் கொடுத்த இடத்துல அங்கே கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்காக விஜயால் போக முடியல அப்படிங்கிறனால நிவினை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. நிவின் போய் வாங்கிட்டு வந்து மட்டும்தான் கொடுக்குறாரு. இவ்வளோ தான் அங்கே சிம்பிளாக நடந்திருக்க விஷயம். ஆனால் இதை வந்துட்டு இவங்க 2 பேரும் இவ்வளோ பெருசாக்கிக்கிறாங்க, இது நிவின் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வாங்கிட்டு வந்து போன உடனே விஜய் வந்து காவேரி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. காவேரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தோன்னே என்னங்க இது அப்படிங்கிறாங்க. இந்தா உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாரு. பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஜுவல்ஸ், அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரியே இருக்குது. ஏங்க எப்போங்க இதெல்லாம் வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அன்னைக்கு வந்தப்போ நீ வந்து உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீல, எல்லாமே ரொம்பவும் காடியாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் உனக்கு இப்போ எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்ல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போய் சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்து அவங்க போட போகும்போது, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்து எல்லாத்தையும் போட்டு விட்றாரு. ஸோ ரொம்பவும் அவர் ஆசையாக போட்டு விட்றது ரொம்பவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதை பார்த்துட்டு அங்கே ஒரு சைடு பற்றிக்கிட்டு வருது 2 பேருக்குமே. அங்கே பாருக்கா இவர் வாங்கிட்டு போய் கொடுப்பாரா, அவர் போட்டு விடுவாரா, என்னக்கா இது கன்றாவி, எனக்கு பார்க்க சகிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல, அவள் இப்படியும் பார்த்துக்கிறா அப்படியும் பார்த்துக்கிறா, கடைசியில் உன் புருஷன் உன் வாழ்க்கை தான் என்னாகுமோ தெரியல எனக்கு, எப்படி இதுக்கு விஜயும் ஒத்துக்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையேடி அப்படின்றாங்க. எனக்கும் அதுதான்க்கா புரியவே மாட்டேங்குது, என்ன கன்றாவி நடக்குதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும், அதாவது ஒரு கேரக்டரை வந்துட்டு அது பண்ணுற மாதிரியே வந்துட்டு இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சாரதாமா காதுக்கோ இல்லை விஜய் காதுக்கோ நிவின் காதுக்கோ இவன் காவேரி காதில் விழுந்துச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் என்ன ஆவாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு பயங்கர கோவப்படுவாங்க. சிம்பிளாக இருக்க விஷயத்த அந்த வீட்டிலே கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியாகவும் இருக்கக்கூடிய காவேரிக்கு வந்துட்டு 2 பேரும் இப்படி ஒரு விஷமாக நினச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு ரொம்ப அந்த கஷ்டத்தை கொடுக்குது. இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு என்ன, ஏன் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் மைண்டில் இருக்குது. யார் என்ன நினச்சா என்ன, வீட்டில் இருக்கவங்க நினச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பண்ணுறாரு. ஸோ வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக நடக்குது. சாரதாமா கொண்டு போய் இந்த சீரெல்லாம் கொடுக்கும்போது, குழந்தைக்கு இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே காவேரி கேட்குறாங்க, அம்மா என்னம்மா பண்ண, இவ்வளோ இது வாங்கியிருக்கியே, காசுக்கு என்னம்மா பண்ண, நான் கூட கேட்டேம்மா, கடைசியில் அங்கே எங்கேயுமே காசு இப்போதைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணுவியோன்னு நினச்சா அதே கவலையாதாம்மா இருந்துச்சு, என்னம்மா பண்ண, யார்கிட்டம்மா கடன் வாங்கினேன், இவ்வளோ செஞ்சிருக்கியம்மா, எவ்வளோம்மா வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி காவேரி, நீ ஏன் போட்டு ரொம்ப இது பண்ணிக்கிற, இதெல்லாம் அம்மா செய்ய வேண்டிய கடமை தானே உனக்கு, சந்தோஷமாக இருடி, இன்னைக்கு எவ்வளோ கஷ்டத்தை நீ மாற்றி மாற்றி அனுபவிச்சுட்டே இருப்ப, இன்னைக்கு நாள் சந்தோஷமாக உனக்கான நாள் டி, நீ நல்லா ஜாலியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே போயிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறாங்க சாரதாம்மா. இதை பார்க்கும்போது அவங்க 2 பேரும் பற்றிக்கிட்டு வருது. ஏன் வளகாப்பில் இந்த மாதிரி அம்மா பண்ணுச்சா, நீ பாருடி அப்படிங்கிறாங்க. விடுக்கா அம்மா அப்படி தான் தெரிஞ்சு போச்சு, திரும்ப திரும்ப நம்ம பேசி என்னத்துக்கு ஆகுறது, நமக்கு தான் டென்ஷன் ஆயிரும், விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு ஒரு ஓரமாகவே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ போய் நலுங்கெல்லாம் வைக்கும்போது நிவின் போய் நலுங்க வைக்க போகிறாரு. வாங்க பிரதர் அப்படின்னு கூப்பிடும்போது நிவினும் போய் வைக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு விஜய்க்கு வச்சுட்டு அடுத்ததாக காவேரிக்கு வைக்க போகும்போது அப்படியே ஒரு மாதிரி கூச்சப்படுறாரு. வைங்க பிரதர் அப்படின்னு சொல்லி விஜயே சொன்னதுக்கப்புறம் தான் போய் வைக்கிறாரு. ஸோ இதையுமே அங்கேருந்து அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே நலுங்கு வச்சுட்டு போனதுக்கப்புறமா சாப்பாடு ஊட்டும்போது சாப்பாடுமே பார்த்தா அவங்க வந்துட்டு 15 வகை சாப்பாடு செஞ்சுருக்காங்க. பாருடி எவ்வளோ சாப்பாடு செஞ்சுருக்காங்கன்னு அப்படிங்கிறாங்க. அக்கா இதெல்லாம் அம்மா பண்ணுச்சாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எங்கடி என்கிட்ட ஷேர் பண்ணிக்குது, எல்லாமே தான் விஜய் வந்து அன்றைக்கி பேசிட்டு போயிட்டாரே, இது இவங்க வீட்டில் பண்ணியிருப்பாங்களா என்னவோ, தாத்தா வந்துட்டு அன்றைக்கே சொன்னார் நான் பார்த்துக்கிறேன்னு, அவங்க பண்ணியிருக்காங்களா என்னவோ தெரில, ஆனால் இவர் ரொம்ப ராசிக்காரிடி, நமக்கு இப்படிலாம் நடக்குமா,
நீயாவது சீக்கிரம் படித்து கலெக்டர் ஆயிருடி. உன் கையில் 4 காசு இருந்துச்சுன்னா உன்னோட வளகாப்பையும் வந்துட்டு இந்த மாதிரி ஆடம்பரமாக பண்ணணும்ல, அதாவது நான் பார்த்து சந்தோஷமாயிக்கிறேன்டி அப்படிங்கிறாங்க. எங்கக்கா எனக்கு வளகாப்பெல்லாம் நடக்குமோ என்னமோ அப்படிங்கிறாங்க. ஏன்டி என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. அதான் நிவினோட அம்மா வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்களே, இப்போது எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிவின் கிட்டேயே சொல்லிட்டாங்கக்கா. ஆனால் நிவின் வந்துட்டு இப்போதைக்கு அதை பற்றி பேசாதமான்னு சொல்லிட்டாரு. என்ன நடக்க போதோ தெரியல. நிவின் வந்து அந்த நேரம் சரிமான்னு சொல்லியிருந்தாருன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயந்துட்டே நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அம்மா இப்போ வந்துட்டு டெய்லி டிவோர்ஸ்னே பேசிகிட்டு இருக்காங்கக்கா. எனக்கெல்லாம் வளகாப்பு நடக்குமோ என்னவோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணம் இருந்தால் அங்கே ஒரு சைடு வளகாப்பு ஒழுங்காகவே நடக்கலை. ஸோ நல்லபடியாக குமரன் பண்ணணும்னு நினச்சாலும் அதை அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க இந்த மாதிரி எண்ணத்தோடு இருந்தால் எங்கிட்ட இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியலை. ஸோ எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது அங்கே ரொம்பவும் கிளியர் கட்டாக புரியுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எது நடந்தாலும் காவேரிக்கு வந்துட்டு ரொம்பவும் கோலாகலமாக அந்த வளகாப்பு நடக்க போகுது. ஸோ நான் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் வளகாப்பை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.